வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம டே 11 ஆஃப் ப்ரூடிங் செட்டப் தான் பார்க்க போகிறோம். நம்ம பெருவடை சிக்ஸ்லாம் நல்லாவே ஆக்டிவாக இருக்குது. இன்னைக்கு 11 நாள் வந்து நமக்கு ஒரே ஒரு குஞ்சு தான் இன்ன வரைக்கும் மார்ட்டாலிட்டி ஆகிருக்கு. ஸோ நம்ம இப்போ கரெக்டாக தான் பார்த்துட்ருக்கோம். அதே போல் வந்து சிக்ஸ் மானிட்டரிங் வந்து ரொம்ப முக்கியம். ஒரு நாளைக்கு ஒரு 5லேருந்து ஒரு 10 வாட்டியாவது போயிட்டு ஒரு 1 ஹவருக்கு ஒரு டைம் சிக்ஸ்லாம் எப்படி இருக்குது, ஆக்டிவாக இருக்கா, சுறுசுறுப்பாக இருக்கா, இல்லை வந்து ஏதாவது சுணங்கி நிற்கிதா, ரெக்க தொங்குற மாதிரி ஏதாவது பிரச்சனை வருதான்னு சொல்லிட்டு வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி வாட்ச் பண்ணும்போது குஞ்சுகள் வந்து குறுகலாக இருந்தால் அதுக்கு என்ன மருந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து அதுக்கான மருந்து கொடுத்துடணும். நம்ம வந்து வழக்கமாக சொல்லிகிட்டு இருக்கிறது தான், இந்த தண்ணி டப்பா தீனி டப்பாவில் உள்ள தீனி எக்ஸ்ட்ரா இருந்தாலும் அதை கீழே கொட்டி விட்ருங்க. அதுலேயே வந்து தீனி போட வேணாம். தீனி போட்டிங்கன்னா அதில் ஏதாவது சில எச்சங்கள் இருந்தாலும் அதுலேருந்தும் கோழி குஞ்சுகளுக்கு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வர வாய்ப்பு இருக்குது. நம்ம வந்து இன்றைக்கி ஏதாவது மஞ்சி வந்து பிடிச்சிருக்கான்னு பார்க்குறோம். எதுவும் பிடிக்கல, இருந்தாலும் அந்த ஸ்க்ரப்பரை வச்சு லைட்டாக கீறி விட்டுக்கலாம். ஏன்னா பிடிச்சிருந்ததுன்னா அந்த இடத்துல போய் கோழி குஞ்சுகள் ஈரமாக தண்ணி சொட்டுற இடத்துல அந்த நார் வந்து கீழே தரையோட தரையாக பிடிச்சிக்கும். அதை போய் திரும்பி கோழி குஞ்சுகள் கொத்தும்போது ஏதாவது அதுலேருந்தும் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வரும். 11 நாள் ஆனதுனால நம்ம ஸ்டாண்டை வந்து ஒரு சில ஸ்டாண்டை வந்து சின்ன சைடை வந்து போட்டுக்கிட்டு இன்னொரு சில ஸ்டாண்டை வந்து பெரிய சைட்லேயும் போட்டுக்கணும். கொஞ்சம் ஹைட்டாக உள்ள கோழி குஞ்சுகள்லாம் வந்து கொஞ்சம் எக்கி கோழி தண்ணியும் தீனியும் எடுத்துக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஏன்னா ரொம்ப குனிஞ்சு குனிஞ்சு குடிக்கிற மாதிரி வைக்கக்கூடாது. இன்றைக்கி நம்ம 3வது நாளாக நியோடெக்ஸ் பவுடரும் மெரிக்வின் டானிக்கும் மிக்ஸ் பண்ணி தண்ணியில் வச்சிட்ருக்கோம். நாளைக்கு வந்து 4வது நாள் வச்சுட்டு இதுக்கப்புறம் வந்து வேறு ஏதாவது ஆன்டிபயோட்டிக் கொடுக்கலாம். இல்லைனா வந்து நம்ம பச்சை தண்ணியே வச்சுக்கலாம். இல்லை கோழி குஞ்சுகளுக்கு வேறு ஏதாவது டிசீஸ் வர மாதிரி இருந்தால் அதுக்கு தகுந்த மருந்து நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ப்ரூடிங் செட்டப்பில் வந்து நம்ம ஒரு 10 நாள் ஆனதுக்கப்புறமே ஃபீட்ரு யூஸ் பண்ணிக்க ஆரம்பிச்சிடணும். தட்டில் ஒரு 2 தட்டு 3 தட்டு மட்டும் வச்சுட்டு ஃபீட்ரு வைக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதுலேயும் சாப்பிட ஆரம்பிச்சுக்குவாங்க. ஏன்னா ஃபீடரில் சாப்பிடாமே பழகுனுச்சுன்னா தட்டிலேயே ஒரு 20 நாள் வச்சிட்டோம்னா நமக்கு ஃபீட் நிறைய வேஸ்ட்டாக போகும். ஃபீடரில் வைக்கும்போது நமக்கு ஃபீடு வேஸ்ட்டாக போகாது. இந்த ஃபீடரில் நான் ஒரு நெட்டு மாதிரி வாங்கியிருக்கேன். அந்த மாதிரி நீங்களும் வாங்கிக்கிட்டிங்கன்னா ஃபீடை வந்து ஃபீடரில் இருந்தாலும் கோழி குஞ்சுகள் வந்து இறச்சி விடும். இந்த நெட்டு போடும்போது பார்த்துக்கிட்டிங்கன்னா இறச்சி விடாது. நம்மளோட பெருவடை சிக்ஸ் உங்களுக்கு வேணும்னா கீழே நம்பர் கொடுக்குறேன், கான்டாக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. நிறைய நண்பர்கள் வந்து கமெண்ட்டில் கேட்குறீங்க, இந்த மாதிரி புக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா ப்ரோ அப்படின்னு. புக்கிங்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ப்ரோ. யாருக்காவது தேவைன்னா புக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.